வணக்கம். தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக நாங்கள் நளவன்பாவினுடைய கதையினை தொடர்ச்சியா செய்யுள் வாயிலா பார்த்து கொண்டு வரோம். இன்று 14வது பாடல். இந்த பாடல்ல நிடத நாட்டினுடைய சிறப்பு சொல்லப்படுகின்றது. நிடத நாட்டினுடைய உயர்ந்து காணப்படுகின்ற மண்டபங்களின் சிறப்பை இந்த பாடல் எடுத்து காட்டுகின்றார். இந்த பாடலை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், நின்று புயல் வானம் பொழிந்த நெடும் தாரை என்றும் அகில் கமலும் என்பரால் தென்றல் அலர்த்தும் கொடி மாடத்து ஆயிழையார் ஐம்பால் புலர்த்தும் புகை வான் புகுந்து என்று இந்த பாடல் நிறைவேறுகின்றது. இந்த பாடலுடைய பொருளை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், கடைசி 2 வரியையும் பார்ப்போம். தென்றல் அலர்த்தும், தென்றல் சொன்னால் தென்றல் காற்று, இளம் காற்று வீசுகின்ற வேளையில அசைகின்ற கொடிகளை உடைய மண்டபங்களிலே அல்லது மாளிகைகளிலே வாழுகின்ற ஆயிழையார் சொன்னால் ஆராய்ந்தெடுக்கப்பட்ட ஆபரணங்களை அணிந்த பெண்கள், ஐம்பாலன் சொன்னால் தங்களுடைய ஈரக்கூந்தலை உலர்த்துகின்ற வேளையில காட்டுகின்ற அந்த அகிப்புகையினுடைய மிகைத்தன்மையானது வானத்தில் போய் தங்கி இருக்கின்றது. அடுத்தது முதல் 2 வரியையும் பார்த்தோம் சொன்னால், நின்று புயல் வானம் சொன்னால் அந்த மழை மேகம் பொழிகின்ற வேளையில, அளவுக்கு அதிகமாக நெடுந்தாரையாக மழையினை பொழிகின்ற வேளையில அந்த மழை துளியானது அந்த அகிப்புகையை தாண்டி வருகின்ற வேளையில அந்த மழை துளியும் மிகுந்த அகிப்புகையினுடைய வாசம் நிறைந்ததாக காணப்படுகிறது சொல்லி அதை மிகைப்படுத்தி கூறுகின்றார். இந்த பாடலுடைய பொருள் ஒரு சுருக்கமா பார்க்க முடியும் சொன்னால், அசைகின்ற கொடிகளை தாங்கிய மாடங்களிலே வசிக்கின்ற ஆராய்ந்து எடுக்கப்பட்ட ஆபரணங்கள் அணிந்த பெண்கள் தம்முடைய கூந்தலுக்கு காட்டுகின்ற அகிப்புகையின் மிகைத்தன்மையானது வானத்தில் போய் தங்கியிருக்கின்றது. அவ்வாறு வானத்திலே தங்கியிருக்கின்ற அந்த அகிப்புகையினை அகிப்புகையோடு சேர்ந்து அந்த மழை பொழிகின்ற வேளையில அந்த மழை துளிகளிலும் அந்த அகிப்புகையினுடைய வாசம் நிறைந்து காணப்படுவா இந்த பாடல எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பாடலை மீண்டும் ஒரு பார்ப்போம். நின்று புயல் வானம் பொழிந்த நெடுந்தாரை என்றும் அகில் கமலும் என்பரால் தென்றல் அலர்த்தும் கொடி மாடத்து ஆயிழையார் ஐம்பால் புலர்த்தும் புகை வான் புகுந்து என்று இந்த பாடல் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த பாடல்ல சந்திப்போம். நன்றி.